ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே மாதிரி தான். மனசில் நினைக்கிறதும் டேரக்டாக பேசுறதும் இதில் மாற்றி மாற்றி வரும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்கும். எனக்கு காமெடி வராதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 2. ஒரு அம்மா கன்ஃபார்ம் வேணுங்கிறதுனால நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குறவனுக்கே லேடி கேட்டு போட்டு பார்த்துட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ தான் சூப்பராக வேஷம் போடுவியா, அதே மாதிரி எனக்கு போட்டு விட வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்கவும் இருக்கிறது தானே வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாச்சிட்டு போகிறான். உலக அமைதியை காப்பாற்றுற நம்ம ஹீரோவோட அந்த மிஷன் பேரு கோட் ஸ்ட்ரைக். அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஈடன் காலேஜில் ஆனியாவை சேர்த்தாகணும். ஆனால் இப்போ அங்கே இன்டர்வியூக்கு அவங்க அம்மாவை கண்டிப்பாக கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கிற அதே சிட்டிலேயே வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஹோட்டல் மாதிரியான இடத்துல வேலை பார்க்குற சில பொண்ணுங்க டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ரொம்ப அமைதியாவே இருக்கல. அம்மா நீ எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க டபுள் மீனிங்ல பேசவும் ஆனா அது அவளுக்கு புரியவே இல்ல. யோர் நீ ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்க. உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணுக்கு இன்னுமா பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல? உனக்கு 27 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ சிங்கிளா இருக்கியா? ஆனா இந்த மாதிரிலாம் இருந்தா நிறையவே பிரச்சனை இருக்குப்பா. போன வாரம் கூட ஒரு பொண்ணு ஒரு ஹோட்டல்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் அவ மேல சந்தேகமா இருக்கு, அவ ஒரு ஸ்பையா இருக்கலான்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான் அப்படின்னு ஒருத்தி சொல்லவோ சந்தேகப்பட்டாலே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? யோர் உன்ன பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு, 27 வயசாகியும் நீ இன்னும் சிங்கிளாவே இருக்கியே, சீக்கிரமா ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடுப்பா, இல்லைன்னா ஒன்னையவோ ஸ்பைன்னு நினைச்சு அரெஸ்ட் பண்ணிட போறாங்க. வர சாட்டர்டே எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு, முடிஞ்சா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களும் கிளம்புறாங்க. இவ்வளவு வயசாகியும் சிங்கிளாவே இருக்கமேன்னு சொல்லி யோர் கொஞ்சம் வருத்தப்படுறா. அவளோட தம்பி கால் பண்ணி யோர் எப்படி இருக்கிற, பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் உனக்கு வயசாகிட்டே போது பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களான்னு கேட்கவும் இவனும் அதே டாபிக் எடுக்கிறானே அப்படின்னு அவ நினைக்கிறா. உனக்கு மாப்பிள்ள ஏதோ பாக்கணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லி அவ தம்பி கேட்கவும் இல்ல அதெல்லாம் வேண்டாம், என் ஃப்ரெண்ட் சாட்டர்டே பார்ட்டி கூப்பிட்டுருக்கா, அதுக்கு நான் ஒரு பர்சன் கூட தான் போறேன் அப்படின்னு சொல்லி வா சொல்லவோ அப்படின்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு தம்பி கேட்கறான். ஆமா பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. நீ சொல்ற அதே பார்ட்டிக்கு என்னோட ஃப்ரெண்டு வரான், அவனை வச்சு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவ தம்பி சொல்லவோ இந்த ட்விஸ்ட்டை யோர் எதிர்பார்க்கல. சாட்டர்டே உன் பாய் ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சிடும் அப்படின்னு அவ தம்பி காலை கட் பண்ணுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலை வைக்கிறா. பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொல்லிட்டேனே, என்னோட பிரதர் வருத்தப்படுவான், திடீர்னு நான் பாய் ஃப்ரெண்டுக்கு எங்க போறது அப்படின்னு அவ யோசிச்சுட்டு போ. திரும்பியும் கால் வருது. நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் போய் தான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு அவ சொல்லவும் உங்க தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, நீங்க ஒரு விஐபியோட ஹோட்டல் ரூமுக்கு போகணும் தோன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லவோ அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு கிளம்புறா. வெளியே இருக்கிற செக்யூரிட்டிஸ் இவளை பார்த்துட்டு பொண்ணுங்களை யாரும் வர சொல்லியிருந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ண கால் பண்றாங்க. பார்த்தா இப்ப அவ வெப்பன் எடுக்கிறா. சார் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்குள்ள அவனையும் போட்டு தள்ளுறா. ஹலோ ஜென்டில்மேன், நான் உங்களை இன்னைக்கு கொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப எல்லாரையுமே கொன்றுதா. இவ ஒரு அசாசின் அண்ட் இவளோட கோட் நேம் தோன் பிரின்சஸ். இப்ப கூட இவ ஒரு மினிஸ்டர் தான் கொண்டிருக்கா. இவ பணத்துக்காக இவளோட எம்ப்ளாயர்ஸ் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை பக்காவா முடிச்சிருவா. இருந்த ஒரே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிடுச்சு, பார்ட்டிக்கு இதை தான் போட்டு போலான்னு நினைச்சேன், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. இன்னுமா சிங்கிளா இருக்க, அவன் மேல சந்தேகம் வரும், நீ ஒரு ஸ்பையா அப்படின்னு கேட்டதவா தம்பி சொன்னது. தம்பி அக்கறையா இருக்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா என்னன்னாலும் அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு முடிவு இருக்கிறா. ஊர்ல கல்யாணமாகாத பொண்ணுங்களோட லிஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். 2 நாளுக்குள்ள கண்டிப்பா உன்னால எந்த ஒரு பொண்ணையுமே கல்யாணம் பண்ண முடியாது, ஒருவேளை அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது மிராக்கிள் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனியா ஸ்பை சம்பந்தமா பாக்குறத பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உங்க 2 பேருக்கும் நல்லாவே ஒத்து போகுது, சரி அதுல நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லவும் இந்த மிஷன் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை கழட்டி ஓட்டணும், சோ ஏழை பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும் நீ அவளை சேர்க்க போறது ஒரு ரிச்சான ஸ்கூல்ல, அதுக்கு தகுந்தபடி தான் உன் வைஃப் இருக்கணும், முதல்ல ஆனியாவை பாரு, அவளை பார்த்தா ரிச்சான வீட்டு பொண்ணு மாதிரியா தெரியுது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கவும் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அவளுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு சொல்லி நம்ம ஹீரோவில் ஒரு துணி கடை கூட்டிட்டு போறான். அச்சோ அப்பா என்ன கடத்தி கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லவும் உன்னோட அளவெடுக்கிறதுக்கு தான் அவங்க உன்னை கூட்டிட்டு போறாங்க, ஒழுங்கா கூட போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 நாளைக்குள்ள எப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். யோர் உள்ள வர நம்ம ஹீரோ பக்கத்துல அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவில் நோட்டீஸே பண்றான். கடைக்குள்ள நுழையும் போதே நான் இப்படி இவ்வளவு நோட்டீஸ் பண்ணாம விட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவளை பாக்குறான். அவ அவளோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தைக்க கொடுக்க வந்திருக்கா. அவ யாரு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து யோர் பிரயர், ஏஜ் 27, இன்னும் கல்யாணம் ஆகல, சிங்கிள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் ஹே எதுக்காக என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. நான் பார்த்தது அவ எப்படி நோட்டீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதான் பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படியா உண்மையிலேயே நான் உங்களுக்கு அழகா தெரியலனா அப்படின்னு அவ கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அவ ஃப்ரெண்டு சொன்னதை யோசிச்சு பாக்குறா. உன்னோட அழகுக்கு சூப்பரா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவனை டேட்டிங் கூப்பிடலான்னு யோசிக்கும் போது ஆனியா அப்பா அப்படின்னு சொல்லி வரவும் குழந்தை இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் டேட்டிங் போலாமான்னு கேட்க வந்துட்டேன் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைக்கிறத ஆனியா ரீட் பண்றா. நான் சீக்கிரமா யாரையாச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் ஒரு ஸ்பையின் மற்றவங்க டவுட் பட ஆரம்பிச்சிருவாங்க, என்னோட அசாசின் ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறா. என்னது அசாசினா அப்படின்னு சொல்லி ஆனியா ஷாக் ஆகுறா. ஒரு ஸ்பையே ஒரு அசாசின், இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஆனியாக்கு அது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இந்த யோரோ ஆனியாக்கு அம்மா வாக்கிடலாமா அப்படின்னு சொல்லி இவன் திங்க் பண்றான். அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எப்படி டேட்டிங் கூப்பிடுறது அப்படின்னு அவன் நினைக்கிறா. அவங்க மனசு ஆனியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அம்மா இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் யோர் வந்து அதை பத்தி கேட்கறா. இவங்க அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடியே தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா நான் இவரை டேட்டிங் கூப்பிடலாம், எந்த
போல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றா. என் பிரதருக்கு தெரிஞ்சவங்க வேற அந்த பார்ட்டிக்கு வராங்க, நான் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் எனக்கு ஓகே தான். ஆனா பதிலுக்கு ஆனியாக்கு நீங்க ஒரு இன்டர்வியூல அம்மாவா நடிக்கணும். இவ்வளவு ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கண்டிப்பா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றாங்க. இவ்வளவு ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணுங்கிறது தான் இவங்க அம்மாவோட கனவு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அப்பா நல்லாவே போய் சொல்றாரு அப்படின்னு ஆனியா நினைக்கிறா. ஒய்ஃபோட கடைசி ஆசையை நிறைவேற்ற இவ்வளவு போராடுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா. சரி அப்ப சாட்டர்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு கிளம்புறாங்க. இவங்க ஸ்டோருக்கு போறாங்க. கடைக்கார் வந்துட்டு இந்தாங்க உங்களோட பேலன்ஸ் 10 ரூபா ரிபீட் அப்படின்னு சொல்லவோ என்னது ரிபீட்டா அப்படின்னு சொல்லி ஆனியா யோசிக்கிறா. பார்த்தா அந்த 10 ரூபா காயினுக்குள்ள ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருக்கு. அதை நம்ம ஹீரோ படிச்சு பாக்குறான். ஒரு கடத்தல் கும்பல பிடிக்கணும், அதுவும் சாட்டர்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை வந்திருக்கு. இந்த டேட்ல தான் நம்ம ஹீரோ போய் யோரையும் மீட் பண்ணணும். சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சுட்டு நான் என்னோட டேட்டிங் போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலையப்படாதீங்க பாஸ், சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட இருக்கிறவன் சொல்றான். டைம் ஆயிடுச்சு பெரிய இன்னும் வரல அப்படின்னு சொல்லி யோர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கடத்தல் கும்பல் கூட ஃபைட்டிங் சேசிங் எல்லாம் வேற லெவல்ல நடக்குது. எதிரி ஆளுங்க 32 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனுக்கு எல்லாரையுமே தோக்கடிச்சிருந்தான். தேவையான பொருளை எடுத்துட்டு சீக்கிரமா டுவைலைட் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவை கார்ல ஏறி போறாங்க. இதோட வேல்யூ மொத்தமா 3 கோடின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்லவும் அதுல இருக்கிற ஒரு டைமண்ட் ரிங்க நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டான். அந்த கடத்தல்காரங்க விடாம இவங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்ட்டிக்கு ரொம்பவே லேட் ஆயிட்டு இருக்கு. என்னோட பிரதருக்கு தெரிஞ்சவன் வர கண்டிப்பா அந்த இடத்துக்கு வருவான், நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இயோர் இப்ப தனியாவே அந்த இடத்துக்கு போறா. ஏன்னா அவன் பாய் ஃப்ரெண்டோட வருவானா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் கடைசி நிமிஷத்துல ஒரு வேலை வந்துருச்சு, அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்காது, ஒருவேளை இவ ஸ்பை தானோ, நம்ம போலீஸ்ட போட்டு கொடுத்துடலாமா, இந்த பார்ட்டியில எப்படிதான் இவ வந்து தனியா உட்காந்துருக்காளோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க தானே யோர், உங்க பிரதரை பத்தி எனக்கு தெரியும், அவரும் நானும் ஒன்னா தான் வேலை பாக்குறோம் அப்படின்னு இவளோட பிரதரோட ஃப்ரெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். உங்க பாய் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் அவரால் வர முடியல, என் பிரதர் கிட்ட நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் வந்து அவர் நல்லா இருந்தாருன்னு மட்டும் சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு யோர் சொல்லவோ என் பாய் ஃப்ரெண்டை போய் சொல்றியா, அதெல்லாம் முடியாது, அப்போ உண்மையிலேயே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல போலியே அப்படின்னு சொல்லி யோரோட அந்த ஃப்ரெண்டு ரொம்பவுமே இவளை கலாய்க்க ஆரம்பிக்கிறா. சரி போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை கூட்டிட்டு போயிருந்தான். எல்லாருமே அவங்க குழந்தைங்க கூடயும் பாய் ஃப்ரெண்ட் கூடயும் ஜாலியா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலான லைஃப் தான் நான் வாழணும்னு என் பிரதர் ஆசைப்படுறான். ஆனா நான் ஒரு அசாசின்கிற உண்மை அவனுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. சரி இதுக்கு மேலே இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி யோர் கிளம்பலாம் அப்படின்னு போகவும் சாரி லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, ரொம்பவும் முக்கியமான ஒரு வேலை, நான் தான் யோரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் பாய் ஃப்ரெண்ட் தானே சொல்ல சொன்னேன் அப்படின்னு அவ கேட்கறா. அச்சோ போச்சு மிஷின்ல கன்ஃபியூஷன் பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அம்மா என்ன உங்க ஃபேஸ் எல்லாம் ரத்தமா இருக்குன்னு கேட்கவும் இன்னைக்கு ரொம்பவே மோசமான ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு, சைக்காட்ரிஸ்டா இருக்கிறதுல இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கவும் யோர் தடுமாறுறா. ஆக்சுவலி இது என்னோட செகண்ட் மேரேஜ், எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, அதனாலதான் யோர் வந்துட்டு இதை உங்ககிட்ட சொல்ல தயங்கிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். இவளுக்கு இவ்வளவு ஹேண்ட்ஸம்னா பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி வேணும்னே ஒரு சூடான பிளேட்டை தூக்கி போடுவோம். யோர் அதை அசால்ட்டா பிடிச்சிருந்தா. நம்ம ஹீரோ யோர் கூட பழகின மாதிரி ரொம்ப க்ளோஸா காமிச்சுக்கிட்டுதான். ஆமா உன்னோட சீக்ரெட்டை பத்தி அவருக்கு தெரியுமா, நீ எங்க வேலை பார்த்தேன்னு அவர்கிட்ட சொன்னியா, கஸ்டமர்ஸ் கூப்பிட்டா ஹோட்டல் ரூமுக்கு போய் அவ மசாஜ் பண்ணுவா அப்படின்னு வா சொல்லவும் ஆனா அது என்னோட கூட அவங்க கொலை பண்றதுக்காக கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அது எதுவும் தப்பானதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யோர் சொல்ல வரதுக்குள்ளேயே பரவாயில்ல மசாஜ் பண்றதும் நல்ல விஷயம் தானே, சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம இவ தனியா வளர்ந்துருக்கா, அதுல எவ்வளவு போராட்டங்களோ வழிகளோ இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு தூரத்துக்கு இவ வளர்ந்து வந்திருக்கான்னா இவளை நம்ம உண்மையிலேயே பாராட்டி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதை பார்த்து அவ இம்ப்ரெஸ் ஆயிருந்தா. இப்ப அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. யோர்க்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சு போச்சு, நம்ம உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோர் கேட்கிறா. ஜுவல்ஸ் இருக்கிற அந்த சூட் கேஸ்ல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிறதுனால கடத்தல்காரங்க நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்திருந்தாங்க. நான் சொன்ன அந்த மோசமான பேஷன்ஸ் இவங்க தான், இவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கவும் அவ்வளோ அதை நம்பியிருந்தா. நம்ம ஹீரோ இப்போ ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறான். அந்த கடத்தல்காரங்களும் பின்னாடியே வந்திருந்தாங்க. நம்ம ஹீரோ இப்போ அவங்கள அடிச்சு போடுவோம் உங்க பேஷன்ஸ் எப்படி நீங்க அடிக்கலாமா அப்படின்னு அவ கேட்கறா. இது ஒரு ட்ரீட்மெண்ட், இது ஒரு ஹீலிங் பஞ்ச் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் யோரோ அதை நம்புறா. இவ என்ன எது சொன்னாலும் நம்புறா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கிட்டக்க அவன் கத்திய வச்சு குத்துற மாதிரி போறான். யோர் டக்குன்னு அவனை கிக் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. அவன் பறந்து போய் விழறான். சாரி நான் உங்களை மாதிரி ஹீலிங் பஞ்ச்லாம் எனக்கு பண்ண தெரியாது, என் பிரதர் எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுத்துருக்கான், அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீ நல்லாவே பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டாக்டர் வேலையில இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே அங்க இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு போடுதாங்க. அனியாவோட இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு வைஃபாவே இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எனக்கு 27 வயசு ஆகுது, என் பிரதர் வேற என்ன நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறான், இந்த வயசுலயும் நான் சிங்கிளா இருந்தா நிறைய பேர் என்ன சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அசாசினும் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அதை தான் எதிர்பார்த்து இருந்திருப்பான். சரி வா போய் நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அந்த ரிங்க தேடுறான். பார்த்தா அந்த டைமண்ட் ரிங்க காணும். நிறைய பேர் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிரானைட்ல இருக்கிற ரிங்க நம்ம ஹீரோ எடுத்து கிரானைட் தூக்கி எதிரிங்க மேல போட்டு அதுல இருக்கிற அந்த ரிங் எடுத்தவா கையில போட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஒன்னாவே சேர்ந்திருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னோட மிஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அவளும் என்னோட அசாசினேஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுல வந்துட்டு என்னால எல்லா டீட்டெயிலுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ தேவையான முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.